2-3 பார் அசோசியேஷன்ல எனக்கு எதிராக கண்டன தீர்மானமே போடுறாங்க. வேற எந்த தலைவரையாவது அந்த மாதிரி வழிமறிச்சு நிக்க முடியுமா? சரி, திருமாவளவனுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? நான் அதை பொருட்படுத்தவே இல்லை. நான் உடனே டிசி என்ற லைனுக்கு வந்தாரு. சார், அந்த தம்பி தெரியாம ஏதோ பண்ணிருப்பாரு, விடுங்க, அவரை வந்து ஸ்டேஷன்லாம் கொண்டு போவாங்க, தயவுசெய்து அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப கூட அவர் என்ன சாதி என்ன மதம் அவர் வட்வை கேட்டா எதுவும் எனக்கு தெரியாது. உங்க பையங்க எல்லாம் அங்க மறியல் பண்றாங்க, யாரு சார் அங்க இருக்கிறாங்க, ரஜினிகாந்த் எல்லாம் உட்காந்துருக்காங்க, போனை கொடுங்க. உடனே போனை கொடுத்தேன். ஏன் போய் பிரச்சனை ஆக்குறீங்க, கலைஞ்சு போங்க, பெருசாக்காதீங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். பார்வையந்திரன் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம், எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஒரு சிம்பிள் மேட்டர், இது சாதாரணமான விஷயம். இதுக்கு வந்து டிசி சுந்தரவடிவேலே சாட்சி, அவருடைய போன்ல தான் பேசினேன். ஆட்டோ ரெக்கார்டு இருந்தாலும் இருக்கும், அவர் கொடுத்தாருன்னா நம்ம சோசியல் மீடியாவில் போடலாம். நான் பேசுறது நாம் அதை சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டோம். எத்தனையோ இடங்கள் இது 1-2 இந்த 35 வருஷத்துல நான் சந்திச்சது 1-2 பல நேரங்கள்ல கல்லெடுத்து அடிச்சு நம்ம வெளியே சொல்லல. நம்முடைய பேனட்ல அடிச்சிருக்காங்க, செருப்பு எடுத்து தூக்கி காட்டியிருக்காங்க, எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. எதையுமே நம்ம பொருட்படுத்தல. அது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அதனால அவன் ஆத்திரப்படுறான். அப்பதான் நான் சொன்னேன், கல்லெடுத்து வீசக்கூடிய தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால எதையுமே நம்ம பெரிதுபடுத்தினதே கிடையாது. ஆக்சிடென்ட்ல என் முகத்துல இந்த காயம் ஏற்பட்டு நான் வந்து வேடச்செந்தூர்ல இருந்து திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன். நான் கொஞ்சம் சுயநினைவு வந்து இருந்தப்ப பத்திரிகையாளர் வந்து கேட்டான், சார் இதுல PMK தலையிட்டு இருக்குமா, சதி செய்திருக்குமா, பாட்டாளி மக்கள் கட்சி தான் உங்களை வந்து கொல்ல முயற்சித்தார்களா? நான் அவனை கடுமையா கோபிச்சேன். என்னப்பா தேவையில்லாத கொஸ்டின் கேட்கறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். அதை வச்சு நான் அரசியல் பண்ண விரும்பல. இப்ப போராட்டத்தை நிறுத்தின உடனே ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாங்க, நாம வந்து போராடி இருக்கணும்னா அவனை அரசு பண்ண சொல்லி எங்க தலைவருடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லி நாம வந்து போராட்டம் நடத்தி அவன் மேல FIR போட வச்சு அவனை அரசு பண்ண வச்சிருந்தோம்னா நம்ம மேல இப்படி யாரும் திரும்பி இருக்க மாட்டாங்க. நீங்க போராட வேண்டாம்னு சொன்னதுனால வந்த விளைவுதான் இது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இதுல BJP RSS எல்லாம் இருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு அரசியல் அதுக்குள்ள இருக்குது. பார் கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது. அதை காஸ்ட் போலரைசேஷனுக்காக சாதியவாதிகள் இதை ஊதி பெருக்கிட்டாங்க. பார் கவுன்சிலுக்குள்ள இருக்கிற சாதியவாதிகள் ஒவ்வொருத்தனுக்கும் அமுல்ராஜ், திருமாவளவன், அவங்க ஒரே காஸ்ட். அமுல்ராஜுக்கு எதிராக இது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க. அமுல்ராஜுக்கு எனக்கும் பாக்குற இடத்துல அலுவலர் சொல்லிட்டதோட சரி, அவரு அவருடைய அரசியல் நம்முடைய அரசியல் இது ஒரு நாளும் VCKவுக்கு அவர் வந்ததில்லை. அவர் இருக்கிற அரசியலுக்கு நான் போனதில்லை. அவர் எலெக்ஷன்ல நின்று வந்து இதெல்லாம் ஆதரவு கேட்டதில்லை. அவருக்கு ஆதரவா விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் சங்கம் போய் பிரச்சாரமும் பண்ணது கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கில் அவர் ஜெயிச்சு வந்தார். அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. ஏன்னா சாதியவாதிகள் எப்போதுமே சாதியவாதமா தான் சிந்திப்பாங்க. தலித்துகள் ஒருபோதும் சாதியவாதமா சிந்திச்சதே கிடையாது. அப்படி சிந்திச்சதே கிடையாது. அதுல விடுதலை சிறுத்தைகள் அப்படி நினைச்சது கிடையாது. யாருக்கிட்டே அப்படி உறவானது கிடையாது. அவர் வந்து தலித்து, அதனால எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டோமா, நம்ம அறிக்கை விடுங்கன்னு சொன்னோமா? கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த ஃபுட்டேஜ் கேட்டா அது முறைப்படி எழுதி கொடுத்தாதான் இந்த சந்திரமோகன் திலீபன் வந்திருக்காரு. ஏதோ போய் பயங்கரமா தாக்கிட்டாரு நாங்களும் நினைச்சுக்கிட்டு நாங்க போல 2 கையை வாங்குறாரு. வீடியோ பார்த்தா கை அவ்வளவுதான், கொடூரமாக தாக்கினார் அப்படின்னு போடுறாங்க. அது 3 தடவை தள்ளும்போது ஒரு தடவை முடியல, அப்படி லேசா போகுது, அப்படி தட்டுக்கிறாரு. அவர் தலையில கூட ஓங்கி அடிக்கல. ஆனா கொடூரமாக தாக்கினார்கள், கடுமையாக தாக்கினார்கள். அவர் ஏன் உள்ள போனாருன்னு தெரியல. எப்படி அவர் ஏதாவது கார்டு வாங்க போனாரான்னு தெரியல. எவ்வளவு இதுக்கு என்ன காரணம்னா, பார் கவுன்சில் எலெக்ஷன் ஒரு காரணம். காஸ்ட் போலரைசேஷனுக்காக உடனே திருமாவளவன் வந்து திருமாவுடைய ஆட்கள் வந்து உள்ள புந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திருமாவளவனை நிறுத்தி அதன் மூலமா ஒரு காஸ்ட் போலரைசேஷன் உருவாக்குறது. அப்படியே சாதி ரீதியா எல்லா இடங்களையும் தகவல் கொடுத்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, விடாதீங்க, அங்கங்க தீர்மானம் போடுங்க, அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. PR கவாய் மீது செருப்பு வீசியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை, தீர்மானம் போடுங்கள் என்று சொல்ல ஆளே இல்லை. அருமை தோழர்களே, இது ஒரு புரிதலுக்காகத்தான் சொல்லுகிறேன். நாம் எப்பவும் ஜனநாயக பாதையை விட்டு விலக வேண்டாம். நாம் எப்போதும் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட வேண்டாம். நாம் எந்த சாதிக்கு எதிராகவும் சாதி அடிப்படையில் செயல்பட தேவையில்லை. வன்கொடுமைகளை கண்டிப்போம், அது வேறு. ஆணவ கொலைகள் நடந்தால் கண்டிப்போம், சாதிய வன்கொடுமைகள் நடந்தால் கண்டிப்போம். அது இந்த சாதி அந்த சாதி என்பதற்காக அல்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்போம், அவ்வளவுதான். யார் பாதிக்கப்பட்டாலும் நிற்போம். அதுவே நமக்கு சாதி ஒரு அளவுகோல் கிடையாது.